ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேஃப் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ளே தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அப்புறமா இந்த பவுடர் எடுத்துக்கிறேன். இந்த முதல்ல பவுடர் எடுத்து இந்த பவுலில் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வேஸ்ட்டு கம் பாட்டில் இருந்ததுன்னா அதில் தண்ணி பிடிச்சி இந்த மாதிரி குலுக்கிக்கோங்க. குலுக்கிட்டு அந்த வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே வரும். கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி ஊற்றிட்டு அப்புறமா இங்கே மிக்ஸ் பண்ணோம். ஒரு ஹேர் பின் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச கலர் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போ கலர் ஆட் பண்ணேன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்குது பார்த்தீங்களா? இந்த பவுடர் போட்டு அந்த வாட்டரும் லைட்டாக 2 ட்ராப் மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தான் மிக்ஸ் ஆகும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணணும். நிறையா போட்டேன். இருந்தாலும் நம்ம கடைசியாக நல்லா பவுடர் போட்டு கரெக்டாக பண்ணிக்கலாம். இப்படி எல்லாம் தேய்ச்சி விட்டிங்கன்னா இங்கே இந்த ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் அது எப்படி ஆயிரும். இப்படி ஆகிட்டதுக்கப்புறம் அதை இப்படி வலிச்சு விட்டு இந்த மேலெல்லாம் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு க்ளே மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? இது என்ன பண்ணும், உங்களுக்கு ஒயிட் கலர் வேணும்னா ஒயிட் கலர்லேயே விட்டுக்கலாம். இப்போ கலர் வேணும்னா நான் ஒரு கலர் எடுத்துக்கிறேன். எனக்கு ரெட் கலர் தான் பிடிக்குன்றதுனால நான் ரெட் கலரில் தண்ணி தொட்டு இந்த ரெட் கலர் தொட்டு அது மேலே இப்படி டேப் பண்ணிங்கன்னா போதும். இவ்வளோ டேப் பண்ணால் லைட்டாக தான் வரும். இப்படி பண்ணோன்னே இந்த ஹேர் பின் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தான் கலர் வரும். இன்னும் மிக்ஸ் பண்ணி விட்டு பண்ணணும். மிக்ஸ் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கலர் வந்திருக்கு. அப்படியே கொஞ்சம் வரும். இன்னும் கொஞ்சம் பெயிண்ட்டை அப்பிட்டு அப்புறமா இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா ஒரு லைட் ரெட் கலரில் வருது. ரொம்ப லைட்டான ரெட்டு. இப்போ இந்த மாதிரி வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும், உங்களுக்கு சாதா கம் வேணும்னா நீங்கள் சாதா கம் போட்டுக்கலாம். அது போட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு நல்லா இதுவான மாதிரி இருக்கும். நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதை இப்போ கை விட்டு பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி நல்லா இப்போ ரொம்ப தண்ணியாக இருக்குது. லைட்டாக பவுட்ரு போட்டுப்போம். கலர் போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்லாம் போகாது. இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சோடனே க்ளே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா சாஃப்டாக அழகாக இருக்கும். இதை நீங்கள் நிறைய கலர்ஸில் செஞ்சு பார்க்கலாம். இல்லைனா கலர் இல்லாமல் ஒயிட்டில் கூட பண்ணலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு அது நிஜமான க்ளே மாதிரியே இருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது வச்சு ஜாலியாக விளையாடலாம். நானும் விளையாட்டுனேன். இதை வச்சு செஞ்சோன்னே பார்க்கவே செம்மையாக இருக்குது. க்ளே மாதிரி இது காஞ்செலாம் போகாது. காஞ்சு போச்சுன்னா நீங்கள் அப்படி
கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி இதை பழையபடிக்கு கொண்டு வந்துடலாம். இப்போ இது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.